Don't watch the clock. Do what it does. Keep going. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பேப்பர் 1 ஆஃப் CA ஃபைனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஸோ உங்களுக்கு நான் 6 months வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஈச் சப்ஜெக்ட் வந்து நான் 15 days எடுத்திருக்கேன். அண்ட் இந்த 15 daysல கிளாஸ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரீடிங் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எஃப்ஆர் சப்ஜெக்டில் என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன். இந்த சப்ஜெக்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கவர் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் இனிமேல் தான் எஃப்ஆர் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி தரேன். CA ஃபைனல் எஃப்ஆர் பேப்பரில் நம்ம கவர் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இன் ஷார்ட் வி கால் இட் அஸ் இண்ட் AS. நம்ம ஐபிசிசியில் ஐகேப் படிச்சிருப்போம். ஸோ அதாவது இந்தியன் கேப் வந்து ஐபிசிசியில் படித்தோம். நம்ம எஃப்ஆர் பேப்பரில் ஃபுல்லாக கவர் பண்ணுறது மொத்தமாகவே ஸ்டாண்டர்ட்ஸ் தான். இண்ட் AS மட்டும் தான் கவர் பண்ணுறோம், விச் இஸ் அ கன்வர்ஜ்ட் IFRS. மொத்தமாக நம்ம இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 39 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நம்ம சப்ஜெக்டில் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு என்ன கவர் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். ஸோ நம்ம ஃபைனல் சப்ஜெக்ட்ஸில் கவர் ஆகாத இண்ட் AS மொத்தமாக டோட்டலாக 39 இண்ட் AS இருக்குது. பட் நம்ம ஃபைனல் சப்ஜெக்டில் கவர் ஆகாத இண்ட் AS 4. ஸோ எஃபெக்டிவாக நம்ம 35 தான் நம்ம எஃப்ஆர் ஃபைனல் சப்ஜெக்ட்ஸில் படிக்க போகிற அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இண்ட் AS. இந்த இண்ட் ASஓட நம்பரிங் பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி இன் அ க்ரானாலஜிக்கல் ஆர்டர் லைக் 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்காது. இட் வில் பி லைக் 1 2 7 8 ஸோ அந்த மாதிரி வரும். அண்ட் நம்ம 100 சீரீஸ் பார்த்தோன்னா அது ஆர்டரில் இருக்கும். லைக் 101 102 103 104 அது மாதிரி 101லேருந்து 116 வரைக்கும் இருக்குது. திஸ் வில் பி இன் அ க்ரானாலஜிக்கல் ஆர்டர். பட் அந்த 1 2 3 சீரீஸ் அது வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் இருக்காது. இது எல்லாமே சேர்த்து தான் நான் 39 இண்ட் AS அப்படின்னு சொன்னேன். 39 இண்ட் ASல அந்த 4 இண்ட் AS இட்ஸ் நாட் கவர்ட் இன் ஃபைனல் சப்ஜெக்ட்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 ஹைப்பர் இன்ஃப்ளேஷனரி எக்கனாமிக்ஸ், 104 இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், 106 எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபார் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸ், 114 ரெகுலேட்டரி டெஃபரல் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த 4 ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம ஃபைனலில் கவர் பண்ணுறதில்ல. பட் இட் இஸ் அன் எக்ஸிஸ்டிங் இண்ட் AS தான். நம்ம ஃபைனலில் கவர் பண்ணியிருக்கிற இண்ட் ASஐ நான் 3 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். ஒன்று ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ், மீடியம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிக் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த சைஸ் ஐ ஹவ் பைஃபர்கேட்டட் இட். ஸோ எதெல்லாம் குட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், எது வந்து ஒரு மாடரேட் லெவல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் எதெல்லாம் நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறது ப்ளஸ் இட்ஸ் வெயிட்டேஜ் அதுவும் அதிகமாக இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் நான் பிக் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஓவர்வியூ மாதிரி என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நேம்ஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று எவ்வளோ நாள் நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத செப்பரேட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ். இண்ட் AS 1 ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இண்ட் AS 2 இன்வென்ட்ரிஸ், இண்ட் AS 7 கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ், இண்ட் AS 8 அக்கௌண்டிங் பாலிசிஸ் எஸ்டிமேட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் எரர்ஸ், இண்ட் AS 10 events occurring after reporting period, இண்ட் AS 12 income taxes, இண்ட் AS 20 government grants, இண்ட் AS 23 borrowing cost, இண்ட் AS 24 related party disclosure, இண்ட் AS 113 fair value measurements, இண்ட் AS 33 earnings per share, இண்ட் AS 34 interim financial reporting, இண்ட் AS 37 provisions and contingent liability contingent assets, இண்ட் AS 40 investment property, இண்ட் AS 41 agriculture, இண்ட் AS 108 operating segments. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் 16 ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ் நான் இந்த செக்மெண்ட்டில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகிரி மீடியம் ஸ்டாண்டர்ட்ஸ். மீடியம் ஸ்டாண்டர்ட் இண்ட் AS 16 PP ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், இண்ட் AS 19 எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், இண்ட் AS 21 ஃபாரெக்ஸ், இண்ட் AS 36 impairment of assets, இண்ட் AS 38 intangibles, இண்ட் AS 101 first time adoption of இண்ட் AS, இண்ட் AS 102 share based payments, இண்ட் AS 105 non-current assets held for sale and discontinued operations. ஸோ பார்த்திங்கன்னா அப்ராக்ஸ் 8 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நான் மீடியம் ஸ்டாண்டர்ட்ஸ் கேட்டகரியில் போட்டிருக்கேன். அண்ட் பிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இண்ட் AS 103 பிஸ்னஸ் காம்பினேஷன், இண்ட் AS 109 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் வரும் லைக் 107 32 28. ஸோ இதெல்லாமே இதிலே கவர் பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட் 109 அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் இண்ட் AS 110
கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அகெயின் இதில் வந்து 111, 112, 27, 28 இதெல்லாமும் இதில் கவர் பண்ணுவாங்க. இண்டேஸ் 115 ரெவென்யூ, இண்டேஸ் 116 லீசஸ். ஸோ இதில் வந்து நான் மெயின் டாபிக்ஸாக போட்டிருக்கிறது 5 ஸ்டாண்டர்ட். ஸோ இதுலேயே ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் அந்தந்த சாப்டருக்குள்ளே கொஞ்சம் 2-3 ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் பண்ணி ஐசிஐ மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக 5 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நான் பிக் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பைஃபிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நாள்லையும் எவ்வளோ ஸ்டாண்டர்ட் கவர் பண்ணோம், எப்படி அலோகேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு நான் 6 மந்த் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து கிளாஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் ரீடிங் தான். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளாஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ரீடிங் ப்ளஸ் ரிவிஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை என்ன அசம்ஷனில் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க ஒரு இண்டேஸ்க்கு, அண்ட் அந்த இண்டேஸ் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங் கொடுப்போம் இல்லையா. ஸோ அது ரெண்டையும் தான் நான் இங்கே கவர் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். நம்ம எடுத்த உடனே ஒரு பெரிய கடலில் காலை வச்சிட்டோம் அப்படின்னா நீச்சல் அடித்து வெளில வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக கற்றுட்டு போனோன்னா வில் ஆல்சோ கெட் இன்ட்ரெஸ்ட் இன் டு த சப்ஜெக்ட். அண்ட் நம்ம ஸ்லோவாக உள்ளே போகிறப்போ அந்த ப்ரெஷர் இருக்காது. ஸோ இட் வில் நாட் பி டிஃபிகல்ட் டு ப்ரொசீட் த சப்ஜெக்ட். நம்மளும் குட்டி குட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் முடிக்கும்போது ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் நம்மளால் ஈஸியாக இன்னொரு பெரிய ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்காது. அதனால நான் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹவ் டேக்கன் அ பஞ்ச் ஆஃப் 5 விச் இஸ் இண்டேஸ் 1 ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து ரோட் மேப் ஆஃப் இண்டேஸ் அதுவும் கவர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2 inventories, 7 cash flow statements, 8 accounting policies, estimates and errors, and 10 events occurring after reporting period. So இந்த 5 ஸ்டாண்டர்ட்ஸை நான் 1 day allocate பண்ணியிருக்கேன். ஸோ 1 dayல நம்ம இதை ஈஸியாக முடிச்சிடலாங்க. பிகாஸ் திஸ் ஆல் இஸ் லைக் மோஸ்ட்லி கவர்டு இன் ஐபிசிசி தான். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கவர்டு இன் ஐபிசி. அப்பார்ட் ஃப்ரம் த ரோட் மேப் ஆஃப் இண்டேஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் மாறும். மற்றபடி இன்வென்ட்ரிஸ், கேஷ் ஃப்ளோஸ், ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட், அக்கௌண்டிங் பாலிசி எல்லாமே மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும். அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆப்வியஸ்லி இட் வில் டிஃபர் ஃப்ரம் வாட் வி ஸ்டடிட் இன் ஐகேப். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் கம்ஃபர்டபுளாக அன்றைக்கி கிளாஸ் பார்த்து ஃபஸ்ட் ரீடிங் கொடுத்துடலாம். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப குட்டியான ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் நீங்கள் ஒரு நாளில் 5 ஸ்டாண்டர்ட்ஸ் முடித்தாலே அது ஒரு பெரிய பூஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு 1 day போதும். அண்ட் இண்டேஸ் 16 PPE, இண்டேஸ் 19 எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னையும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியும் இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸை விட்டுருவாங்க. பிகாஸ் இட் இஸ் லைக் ஒரு மாதிரி ட்ரை, ப்ளஸ் அது கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டர்டும் கூட. ஸோ அதனால அது வந்து நிறைய பேர் வந்து சாய்ஸில் விட்டுருவாங்க. நானும் கொஞ்சம் சாய்ஸில் விட்டேன் அதை. ஸோ அதனால தான் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சாய்ஸில் விடணுமா விடக்கூடாதா அப்படிங்கிற தாட்டே நம்ம போகாது. ஸோ அதனாலவே நான் இதை வந்து ஃபஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ 16 ஆப்வியஸ்லி வில் ஆல் ரீட். 19 வந்து இது கூட ஏன் கம்பைன் பண்ணியிருக்கேன்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டர்டை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்ம டார்கெட். நம்ம இதை லாஸ்ட்டாக புஷ் பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம முடிக்க முடியாது. தட் இஸ் வை ஐ வாண்டட் டு டார்கெட் இட் ஃபர்ஸ்ட். ஸோ 16 and 19 இதுக்கு நான் 1 day allocate பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஐ ஹவ் கான் ஃபார் ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 12 இன்கம் டேக்ஸஸ், 20 கவர்மெண்ட் கிராண்ட்ஸ், 23 borrowing cost, 24 related party disclosure, and 113 fair value measurements. And it's a lot of 5 standards. இதில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸஸ் இதுதான் நம்ம கொஞ்சம் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நவ் பேலன்ஸ் ஷீட் அப்ரோச். ஸோ இன்கம் டேக்ஸஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், DTA/DTL. அண்ட் ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் இட் இஸ் பிரிட்டி ஸ்மால். அண்ட் ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோஷர் அந்த கான்செப்ட் மட்டும்தான். மற்றபடி மீடியா நம்ம ரிலேட்டட் பார்ட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் மேட்ரு. அண்ட் பாரிங் காஸ்ட், கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்லாம் ரொம்ப குட்டி தான். ஸோ இதுக்கு நான் 1 day allocate பண்ணியிருக்கேன். 1 dayல நம்ம 5 standards முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் லாட் பார்த்தீங்கன்னா 101 ஃபர்ஸ்ட் டைம் அடாப்ஷன் ஆஃப் இண்டேஸ், 102 ஷேர் பேஸ்ட் பேமெண்ட், 105 நான் கரண்ட் அசெட் ஹெல்ட் ஃபார் சேல். ஸோ இதுக்கு நான் 1 day allocate பண்ணியிருக்கேன். திஸ் ஃபர்ஸ்ட் டைம் அடாப்ஷன் ஆஃப் இண்டேஸ் இஸ் லைக் லிட்டில் ட்ரை. ஸோ திஸ் வில் டேக் டைம். நீங்கள் இதை
லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு ரெண்டும் முடிச்சிடலாம். லைக் ஷேர் பேஸ்ட் பேமெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா தட் வில் கோ ஃபார் லைக் ஹாஃப் டே ஐ கெஸ். அண்ட் நான் கரண்ட் அசெட்ஸ் ஹெல்ப் ஃபார் சேல்ஸ் இது வந்து ஒரு 2 hours 3 hours ப்ராபப்ளி. அண்ட் த ரிமைனிங் டேஸ் we can use it for first time adoption of Ind AS. And it will take some time because ICA material for FR பார்த்தீங்கன்னா it is very good. Like they have drafted it so well that we can understand the English very well. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ்லாம் இல்லை, அது ரொம்ப நல்லாவே டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட் டைம் அடாப்ஷன் ஆஃப் Ind ASக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேஜஸும் இருக்குது, அதனால அதை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் ஸோ திஸ் மே கன்சியூம் டைம், பட் யா நீங்கள் வந்து ரிப்பீட்டட் தியரிஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா இது 3மே சேர்த்து நான் 1 dayல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெவென்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ், this is 115. It's a pretty big standard and நிறைய தியரிஸும் கவர் பண்ணோம். கிளாஸஸும் எனக்கு தெரிஞ்சு ஃபேக்கல்ட்டிஸ் எடுக்கும்போது கொஞ்சம் எலாபரேட்டாக தான் எடுப்பாங்க, அந்த கிளாஸஸோட சைஸும் பெருசாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்கே 1 day ஆகும் அப்படிங்கிறத என்னோட அசம்ஷன். அண்ட் நம்மளோட ஐசிஐ மெட்டீரியல்லையும் நிறைய சம்ஸ் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் வில் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கோர் that will help us to understand what is the core of the subject and என்ன சொல்ல வராங்க அந்த Ind ASல அப்படிங்கிறது இன்னும் நல்லாவே புரியும். And also this revenue from contact with customers a new concept apart from what we studied in the IPCC. ஸோ அதனால அதில் grip வர்றதுக்கும் லேட் ஆகும். 1 day I guess it will take 1 day. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீசஸ்க்கு நான் 1 day போட்டிருக்கேன், ஏன்னா இது அகெயின் இட்ஸ் அ பிக் ஸ்டாண்டர்ட். 116 லீசஸ் கவர்ஸ் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆல்சோ இன் எக்ஸாம். ஸோ அதனால் இது வந்து பெரிய ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வாட் வி ஸ்டடிட் இன் ஐபிசிசி. ஸோ அதில் வந்து ஃபினான்ஷியல் லீவ்ஸ், ஆப்ரேட்டிங் லீவ்ஸ், லெஸ்ஸிக்கு எப்படி இருக்கும், லெஸ்ஸாருக்கு எப்படி இருக்கும். ஸோ அது வந்து லெஸ்ஸி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இது டோட்டலாகவே Ind ASல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கான்செப்ட் கற்றுக்கிட்டு முடிக்கிறதுக்கு எப்படியும் 1 day ஆயிரும் இந்த லீசஸ்க்கு. நெக்ஸ்ட் இஸ் அகெயின் ஐ எம் கோயிங் ஃபார் த ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ், தட் இஸ் 33 EPS, 34 interim financial reporting, 37 provisions contingent liability contingent assets, 40 investment property, 41 agriculture and 108 operating segments. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான். EPS I guess it is like 90% same what we studied in ICAP except for some disclosure part. And interim financial reporting like நம்ம எல்லார்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் இன்னும் ஈஸியாகவே இருக்கும். அண்ட் provision and contingent liability like from definition everything is same. Investment property it is very ஸ்மால் ஸ்டாண்டர்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அது ரொம்ப குட்டியான ஸ்டாண்டர்ட் தான். அண்ட் அக்ரிகல்ச்சர், இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது புது கான்செப்ட் இன் லைக் அக்கௌண்டிங்கில் இது புது கான்செப்டாக இருந்துச்சு எனக்கு. பட் அதை வந்து நம்ம காம்ப்ளிகேட்டட் அப்படிலாம் இல்லை. இட் இஸ் அகெயின் நம்மளோட ஜேர்னல் என்ட்ரி, லெட்ஜர் எப்படி வரும் அதோட பேசிக்ஸ் தான். பட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்ரிகல்ச்சர் 108 ஆப்ரேட்டிங் செக்மெண்ட் இஸ் ஆல்சோ லைக் வெரி ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஸ்டாண்டர்ட் தான். இது எல்லாமே நான் வந்து 1 day அலோகேட் பண்ணியிருக்கேன். ஐ நோ யூ ஆர் லிட்டில் ஷாக், இது 1 dayல இத்தனை ஸ்டாண்டர்ட் முடிக்க முடியுமான்னு. இது எல்லாமே நிஜமாகவே குட்டி ஸ்டாண்டர்ட் தாங்க. நீங்கள் கிளாஸ் பார்க்கும்போதே ஃபேக்கல்ட்டி சொல்லுவாங்க இது மாதிரி இதெல்லாமே உங்கள் ப்ரீவியஸ் ஐபிசியில் இருந்தது தான். லைக் லிட்டில் அங்கே இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் 1 dayல ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் லாட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் combination is like consolidated financial statement தான். But there are some differences where business combination comes in the first day when the companies get merged. ஸோ இது வந்து நீங்கள் ஐபிசிசியில் நீங்கள் கன்சால்டேஷன் கவர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நியூ சிலபஸாக இருந்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து புது கான்செப்ட் இல்லை. பட் நீங்கள் ஐபிசிசியில் ஓல்ட் சிலபஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் this can be a new concept. But any which ways I think it will take 2 days. பிஸ்னஸ் காம்பினேஷன் வில் டேக் 2 days. நம்ம கிளாஸ் பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உள்ளே வரதுக்கே எனக்கு தெரிஞ்சு 1 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற சம்மெல்லாம் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 நாள் ஆயிடும். ஸோ அதனால் பிஸ்னஸ் காம்பினேஷன் வில் ஷார்ட் டேக் 2 days. நெக்ஸ்ட் லாட் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் பிஸ்னஸ் காம்பினேஷனுக்கு நெக்ஸ்ட் டே நான் சிஎஃப்எஸ் போட்டிருக்கேன் பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி கோரிலேட்டட் அண்ட் இன்டர்ரிலேட்டட். ஸோ நம்ம பிஸ்னஸ் காம்பினேஷன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கன்சாலிடேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் போட்டோன்னா அதோட ஃப்ளோ நம்மளுக்கு கரெக்டாக வரும். அண்ட் அகெயின் ஐ ஹவ் அலோகேட்டட் 2 days ஃபார் இட். ஸோ நம்ம இதே ஃப்ளோவில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ் பார்த்து இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்காதீங்க. பட் இதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி
ஃபேக்கல்ட்டி வீடியோ பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் திஸ் வில் கெட் கவர்ட். நம்மளுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஜஸ்ட் நம்ம அந்த ஐசியோட பேஜஸ் ஃப்ளிப் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் சிஎஃப்எஸ் வில் டேக் ஷோர் 2 days. நெக்ஸ்ட் லாட் இஸ் மீடியம் ஸ்டாண்டர்ட்ஸ். நான் ஏன் சில ஃபஸ்ட் டே ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ், தென் டு மீடியம், தென் பிக் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸ்மால் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ஏன் ஜம்பிள்டாக எடுக்கிறேன்னா, நீங்கள் ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஐயோ இன்னும் பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்கவே இல்லையே, அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது மட்டுமே நிறைய டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் கவுண்ட் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஐ ஹவ் ஜம்பிள்ட் இட் ஸோ தட் லைக் நம்ம போர்ஷன்ஸும் கொஞ்சம் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் கவர் பண்ண மாதிரி இருக்கும், மெயின் ஸ்டாண்டர்ட்ஸையும் அப்பப்போ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐ ஹவ் ஜம்பிள்ட் இட். ஸோ யா, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து 21 forex, 36 impairment and 38 intangibles. ஸோ திஸ் ஐ ஹவ் allocated 1 day. இதில் வந்து forex இஸ் லைக் ஐ கெஸ் இட் வில் பி ஃபுல்லி தியரி வித் சம் practical sums, and impairment is predominantly like practical தான், and understanding தான் அதில் ரொம்ப முக்கியம். and intangibles like yeah it is usually theory, more of theory only. இது மூணும் 1 day இட் இஸ் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் மேபி இட் கேன் எக்ஸ்டெண்ட் டு 1.5 days அந்த மாதிரி. பட் நான் வந்து நீங்கள் 1 dayல முடிச்சிட்டா நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் செட் தட் இஸ் லெஃப்ட் அவுட் இஸ் 109 financial instruments. So financial instruments I have allocated 3 days because financial instrument is very big and it's a very new concept, and I will not tell it's very tough standard. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதோட கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு if we catch the grip on it, then financial instrument மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாண்டர்டே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதுவே 3rd வால்யூமில் ஒரு பாதி புக்கு கவர் பண்ணும். ஸோ அதுக்கு 3 days ஈஸியாக ஆகும். நீங்கள் கிளாஸ் பார்த்து ஃபஸ்ட் ரீடிங் பண்ணணுன்னா அது 3 days கண்டிப்பாக ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணிங்க 111 111 23 211 இதெல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா ஐ கெஸ் என் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் படி 15 days வந்துடும். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நானே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இந்த 15 days அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் கேன் எக்ஸ்டெண்ட் 1 or 2 days, இட் வில் எக்ஸ்டெண்ட் இஸ் வாட் ஐ கெஸ். நம்ம வேறு ஏதாவது சப்ஜெக்டில் கொஞ்சம் கம்மி பண்ணது இல்லை நம்மளோட எக்ஸ்ட்ரா டேஸ்லேருந்து அப்படியே கடன் வாங்கி 1 or 2 days யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஐ கெஸ் ஐ ஹவ் கிவன் யூ ப்ராட் பிளான் ஆஃப் ஹவு யூ நீட் டு யூட்டிலைஸ் தட் 15 days. உங்களுக்கு இப்போ பிளானே இல்லை, இந்த சப்ஜெக்டை எப்படி முடிக்கணும், எவ்வளோ நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு சுத்தமாக பிளான் இல்லாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் 15 daysல உங்களோட மொத்த இன்டேஸை நான் ஒரு ஓவர்வியூ கொடுத்து எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் this will be very useful for you guys. One important precaution that we need to take for FR subject is mark important questions. ஏன்னா this is very vast subject. ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் எல்லா பேஜும் எல்லா சம்ஸும் திருப்பி நம்மளால் பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட டைம் இருக்காது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணும்போது இல்லை கிளாஸஸில் ஃபேக்கல்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணி சால்வ் பண்ணும்போது எந்த கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட், எது டிஃபிகல்ட்டாக இருக்குது, எது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை டிஃப்ரெண்ட் அசம்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஃபார்முலா, வேறு மெத்தட்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்க எல்லா சம்ஸையும் ப்ளீஸ் மார்க் சம்திங் லைக் ஆர் ஃபார் ரிவிஷன். ஸோ நான் வந்து ஆர் அப்படின்னு மார்க் பண்ணிப்பேன். யூ மார்க் ஆர் ஆர் எனிதிங் இம்பார்ட்டன்ட் சிம்பிள், ஏதோ ஒன்று நம்ம வந்து இந்த சம்ஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற டினோட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் மார்க் திஸ். இதே ஸ்ட்ராட்டஜி நான் வந்து உங்களுக்கு எஸ்எஃப்எம்லேயும் சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ வில் ரிப்பீட் த சேம் திங் ஃபார் ஆல் 8 subjects ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு அதை மட்டும்தான் திருப்பி பார்க்கறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அது மாதிரி குட்டி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் குட்டி கான்செப்ட்ஸ்லாம் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். ஸோ சும்மா நம்மளால் திருப்பி பேசிக்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால நீங்கள் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க சம்ஸ்லாம் கன்ஃபார்மாக ஆர் இல்லைனா வேறு எதாவது லெட்டர் வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதனால நம்ம அந்த சம்ஸ் மட்டும் நம்மளால் ரிவிஷனில் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது இட் வில் பி லைக் டைம் சேவிங் அண்ட் ஆல்சோ இட் வில் ஹெல்ப் யூ ரிவைஸ் ஃபுல் கான்செப்ட். அண்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கஷ்டமாக இருக்குது, அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் அடுத்த வீடியோஸில் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை.
தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from AP.